ஹலோ ஆல். நெக்ஸ்ட்டு வந்து பெண்டன்ட் ஒர்க் பார்க்கலாம். பெண்டன்ட் ஒர்க்கில் வந்து இந்த மாதிரி பெண்டன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் லக்ஷ்மி காயினும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பெரிய சைஸ் பெண்டன்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் ஒரு பெண்டன்ட் வச்சுட்டு சைடில் சுற்றியும் ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி இடத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தனியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி 2 பெண்டன்ட் சேர்ந்து ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும். ஓகே, இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெண்டன்ட்டை வச்சுட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெண்டன்ட்டை வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இதில் நான் ஸ்டிச் பண்ணல, ஏன்னா அந்த பெண்டன்ட் வந்து வேஸ்ட் ஆயிரும்னால. இப்படி வச்சுட்டு நம்ம நார்மலாக ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸ் அங்கங்கே தெரியும் பாருங்கள், அந்த ஹோல்ஸில் அங்கங்கே ஸ்டிச் போட்டுடலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச் போடணும். இது வந்து கோல்டு கலர்னால நம்ம எல்லோ ஆர் கோல்டன் கலர் ஸ்விங் த்ரெட் எடுத்துகிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். அங்கங்கே ஸ்டிச் போட்டு உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டிச் போட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதுதான் பெண்டன்ட் ஒர்க். இதுலேயே லக்ஷ்மி காயின் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் லக்ஷ்மி காயின். இதில் வந்து இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி நார்மலாக இருக்குது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்டோனோடு இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட ஸ்டோனோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக வரும், குவாலிட்டி அதிகமாக வரும். ரெண்டுக்கும் கலரே டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். இது நல்லா டார்க் கலரில் இருக்குது, இது கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் லக்ஷ்மி காயின், இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான லக்ஷ்மி காயின். ஓகே, இது ரெண்டுமே ஸ்டிச் பண்ணுறது ஒரே மெத்தட் தான். நான் வந்து இந்த காயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ லக்ஷ்மி காயினை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபெவிக்ரைல் வந்து லக்ஷ்மி காயினில் அவ்வளோ ஸ்டிஃபாக நிற்காது, பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஆனால் இது நல்லா காயணும். இது நல்லா வந்து காயட்டும். இது நல்லா ஃபெவிக்ரைலெல்லாம் ட்ரை ஆக வரைக்கும் காயட்டும். எதுக்காக நான் வந்து இப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரிமைனிங் இங்கெல்லாம் ஏதாவது பீட்ஸு அந்த மாதிரி கம்மல் எஃபெக்ட் மாதிரி இங்கே பீட்ஸ் கொடுக்கும்போது இந்த லக்ஷ்மி காயின் வந்து அங்கே இங்கே நகரும். அதுக்கு இல்லாமல் தான் நம்ம இந்த மாதிரி ஃபெவிக்ரைல் வச்சு ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு ஸ்டிஃபாலாம் நிற்காது. இந்த மாதிரி ஃபெவிக்ரைல் ஒட்டலைன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போடலாம், பட் வந்து அந்த த்ரெட்டு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் தெரியும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஃபெவிக்ரைல் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டிச் போட்டுட்டு இதை சுற்றி வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். பீட்ஸ் ஒர்க்குக்கு வந்து சுகர் பீடும் நம்பர் 2 mm ரவுண்ட் பீடும் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 mm பதில் 3 mm கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதிலிருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்விங் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன், எல்லோ கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 mm பீட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக 3 or 4 ஏதாவது சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் கோர்த்துட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு நாட் போட்டுடலாம். இப்போது இதுக்கு கீழே வந்து நம்ம கம்மல் எஃபெக்ட் வர மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன். சென்டராக இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி ஈவனாக இந்த சைடு இப்படி டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் எதுக்காக ட்ரா பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து 2 சைடுமே ஈக்குவல் ஷேப் வர்றதுக்காக. அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ த்ரெட்டு வந்து இதுக்கு பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பக்கத்துலேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், நான் வந்து ஒரு சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட், திரும்ப ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து நார்மல் நீடில் போகலைன்னா நீங்கள் பீட்ஸ் கோர்க்கிற நீடில் இருக்குல்லையா, அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு பாருங்கள், இப்படி கரெக்டாக எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு வைங்க. ரொம்ப இப்படி இழுத்து தள்ளி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேப் விழுகும். கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல நாட் போட தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பீட்ஸ் ஒர்க்கில் இந்த லூப் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் பீட்டில் இப்படி வச்சுட்டு அடியில் த்ரெட் இழுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நாட் போட தேவையில்லை. பட் இந்த இடத்துல கட் பண்ணுறீங்க த்ரெட்டை அப்படின்னா கண்டிப்பாக நாட் போடணும். நம்ம அப்படியே இந்த சைடில் தானே ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ நாட் போட தேவையில்லை. இப்போது நெக்ஸ்ட் அடுத்தது எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு சுகர் பீட், ரவுண்ட் பீட், திரும்ப ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன். திரும்ப இதில் கோர்த்துட்டு பாருங்கள், இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இந்த லூப்பை வந்து இதில் மாட்டி அடியில் த்ரெட்டை இழுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்தது. இப்போ பாருங்கள் ஒரு சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இந்த சைடு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கடைசியாக வந்து நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டு தான் எண்ட் பண்ணணும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கம்மல் எஃபெக்டில் இருக்குது இல்லையா? இதே மாதிரி நீங்கள் நெக்லைன் சுற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இல்லை, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட் எடுத்ததுக்கு பதிலாக ஒரு சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட், 2 சுகர் பீட் எடுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பார்க்கலாம். பேட்ச் ஒர்க்குங்கிறது ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் பண்ணிவிட்டு அந்த டிசைனை கட் பண்ணி இன்னொரு கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி பேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த டிசைனை கட் பண்ணி உங்களுக்கு பேட்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, பேட்ச் பண்ணும்போது எப்பயுமே இப்போ இந்த டிசைனை கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை சுற்றி வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா செயின் வித் 6 ஸ்டிச் போட்டிருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் செயின் வித் 6 ஸ்டிச் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணும்போது இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது. இந்த கிளாத்தோட த்ரெட் இருக்கு இல்லையா சைடில், அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரேமுக்கு பேக் சைடு திருப்பிக்கலாம். ஃப்ரேமுக்கு பேக் சைடு திருப்பிட்டு ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் ஃப்ரேமுக்கு பேக் சைடு இருக்கிற டிசைன். இப்போது இந்த அவுட்லைன் நம்ம இதை சுற்றி தானே கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவுட்லைனில் மட்டும் ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு த்ரெட் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால எப்பயுமே பேட்ச் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இந்த கார்னரில் மட்டும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணால் போதும். நம்ம எந்த இடத்துல கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா காயட்டும். இந்த க்ளூ எல்லாமே இந்த ஒயிட் கலரில் தெரியாது, அந்தளவுக்கு காஞ்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணியிருந்த க்ளூ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ஷார்ப்பான சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு நல்லா இந்த ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் விட்டே கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் இருக்கு இல்லையா சைடில், அது எல்லாமே தெரியாமல் கட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி ஓரத்தில் ஒட்டி கட் பண்ணுங்கள். நம்ம கம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது த்ரெட் எல்லாமே. கம் போடாமல் கட் பண்ணிங்கன்னா அப்படியே த்ரெட்டு பிரிஞ்சு வரும். ஸோ இப்படி ஓரத்தில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரெட்டை கட் பண்ணிடாமல் நல்லா ஓரத்தில் கட் பண்ணுங்கள் நீட்டாக. இப்போ பாருங்கள், இதை வந்து இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை எந்த இடத்துல பேட்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதே கிளாத்தில் வந்து பேட்ச் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு ஸ்விங் நீடில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால நான் வந்து எல்லோ கலர் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இப்படி வச்சுட்டு இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்படி மேலே த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி பக்கத்துலேயே திரும்பவும் அடியில் குத்திக்கோங்க. இதே மாதிரி அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா பேட்ச் பண்ண மாதிரியே இருக்காது, அதே கிளாத்தில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதே பேட்ச் போட வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் போட்டுட்டு அந்த டிசைனை கட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.